தமிழ் தேசியவாதியே கிடையாதுங்கிறது மட்டும் இல்ல, அவர் பண்ருட்டி தேசியத்தை கூட அமைக்க முடியாது அப்படின்றார். அதாவது பண்ருட்டியை தாண்டி அவருக்கு ஆளே கிடையாது, அமைப்பே கிடையாதுன்றாரு. அவரை நம்பி எப்படி போறீங்கன்னு கேக்குறாரு. நான் அவருடைய வாதப்படியே வைக்கிறேன். பண்ருட்டி தான், பண்ருட்டிங்கிறது ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அந்த மாவட்ட அளவுல அரசியல் பண்றவர் தான், அப்படி கூட வச்சுக்குவான். நீங்க 15 வருஷமா இந்த தொகுதியிலாவது ஜாமீன் தொகை வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு முதல்ல வாங்க. உங்களை பத்தி நீங்க சுய விமர்சனம் பண்ணிக்கங்க, அப்புறம் அடுத்தவனை விமர்சனம் பண்ணுங்க. உங்க கட்சி எந்த லட்சணத்துல இருக்கு? ஒரு கவுன்சிலர் உண்டா? ஒரு சேர்மன் உண்டா? ஒரு எம்எல்ஏ தொகுதியில ஜாமீன் தொகை வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் தான். நீ பரவலா எல்லாரையும் கூவி கூவி நில்லுங்க, நான் 50 பேர் 50% பெண்களுக்கு ஒதுக்குறேன் நில்லுங்கன்னு சொல்லி அவன் கை காசை போட்டு 10,000 5,000 ஓட்டு வாங்குறதுக்கு 15 வருஷமா முக்கி ஒன்றும் நடக்கல. அதுக்கு அவர் பரவாயில்ல இல்ல, அந்த தெம்பு திராணி அவர்கிட்ட இருக்குல்ல, அது கூட ஒன்னால முடியலையே. உனக்கு வக்கு இல்ல, வகை இல்ல, நீ அவரை பார்த்து சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வடிகால் வேண்டும். அது எது சரியாக இருக்கும் என்று உணர்ந்து தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டில் இயங்குகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனையர் அவர்களை நாடி செல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது முன்னால் 2010 நடந்திருந்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு கைக்கூலியை நம்பி போனவர்களுடைய கதி அதோ கதி. நிர்கதியான சூழலில் இன்றைக்கு ஒரு ஒளி கற்றையாக, ஒளி கீற்றாக வேல்முருகன் இருக்கிறார். அவரை நாடி போகிறார்கள். சீமான் ஒரு அனாதை, அவருக்கு கேட்பார் யாரும் இல்லை. அவர் பிழைப்புவாதி என்பதை உணர்ந்துவிட்ட தமிழகம் சீமானுக்கு சரியான பதிலை 2026 வழங்கும். அது நடக்கும்.